அல்ஹம்துலில்லாஹ். இப்படி சொன்ன பவுல் என்ன சொன்னார்? இறைவனை பற்றி சொல்லுகிறார். இறைவன் எப்படி இருப்பார்? ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். இறைவனுடைய இலக்கணத்தை அழகாக தெளிவாக சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற அதே பவுல் எப்படி மாற்றுகிறார் பாருங்கள். தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். இதான் மனித கற்பனை. கர்த்தர் இயேசுவாக மனித அவதாரம் எடுத்தார் என்பதுதான் சிலை வழிபாடு செய்கிற இந்து மத வழிபாட்டு கொள்கை. அதைத்தான் பவுல் புதுமுகமாக இங்கே மாற்றுகிறார். இந்த அவதார கொள்கை எங்கே வருகிறது? நான் இந்து மத வேதங்களை நிறைய படிச்சிருக்கிறேன். இறைவன் ஒருவன் சொல்லிக்கிட்டே ரொம்ப அழகாக இருக்கும். இந்து மத வேதங்கள்ல இறைவனை பற்றி ரொம்ப அழகாக அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அவதாரங்களாக, தீர்க்க தரிசிகளை அவதாரங்களாக, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது சொல்லுங்கள். இங்கே அதே தானே, இயேசுவை அவதாரமாக இங்கே காண்பிக்கிறான். பாருங்கள், இந்து மதம் சொல்லுகிற இறை கொள்கையை பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ரிக்வேதத்திலே இறைவனை தவிர வேறு ஒருவரையும் வழிபடக்கூடாது என்று ரிக்வேதம் 8:1 சொல்லுகிறது. இறைவனை தவிர வேற எதையும் வழிபடக்கூடாது. ஆனா இந்துக்கள் இறைவனை தவிர மற்ற எல்லாத்தையும் வழிபடுறாங்க. நான் அப்படித்தான் இருந்தேன், என யாருன்னு தெரியாத. ரிக்வேதம் சொல்லுகிறது, வழிபடுவதற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவனே. நான் இந்து மதத்தில் இருக்கும் பொழுது இந்த வழிபடுவதற்கு தகுதியான இறைவனை தவிர மற்ற எல்லாத்தையும் வழிபட்டுக்கிட்டு இருந்தேன். யாருன்னு தெரியாது இறைவன். ஆக இந்து மத வேதம் மிக தெளிவாக ஏக இறைவன் யார் என்பதை தெளிவாக அறிவிக்கிறது. இறைவன் சொல்லுகிறான், என்னை யாராலாம் அறிந்து கொள்வார்கள்? யோக மாயையினால் நன்கு மூடப்பட்டுள்ள நான் எல்லாருடைய அறிவுக்கு வெட்டுவதில்லை. எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது. யார சொல்றாரு? பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் அறிகிறதில்லை. மூடனேது? உலகத்தில் உள்ள மூடர்களை இறைவன் சொல்லுகிறார். மூடர்கள் இறைவனை அறிய முடியாது, அறிவுள்ளவர்கள் தான் இறைவன் அறிந்து கொள்ள முடியும் என்று இந்து மத வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சரி, எப்படி அறிந்து கொள்ளது? அறிவுள்ளவன் தெளிவாக அறிந்து கொள்வான். அதையும் சொல்றது இந்து மத வேதம் தெளிவாக அழகாக விளக்கமாக சொல்லுகிறது. இறைவனை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? ஆதி இல்லாதவன் என்றும் பிறவாதவன் என்றும் உலகத்திற்கு தலைவன் ஒருவன் என்றும் எவன் என்னை அறிகிறானோ அவன் பாவத்திலிருந்து விடுதலையாகிறான். இதுக்கு மேல எவ்வளவு தெளிவாக வேற எந்த இதுவும் சொல்ல முடியாது. ஆதி இல்லாதவன் தான் இறைவன், பிறவாதவன் இறைவன். கிருஷ்ணர் பிறந்தாரு, இறைவனா? பிறவாதவன் இறைவன். ராமர் பிறந்தாரு, இறைவனா? பிறவாதவன் இறைவன். முருகன் பிறந்தார், இறைவன் அல்ல. பகவத்கீதை சொல்லுகிறது பிறவாதவன் இறைவன். இலக்கணம் பாருங்க, சூத்திரம் இருக்கு இல்லையா, மேத்ஸ்ல போடுவோம் இல்லையா, சூத்திரத்தை பார்த்து போடு சொல்லுவோம் இல்லையா. இறைவனை அறிந்து கொள்வதற்கு இப்படி அறிந்து கொள்ளுங்கள் என்று இந்து மத வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதி இல்லாதவன் என்றும் பிறவாதவன் என்றும் உலகத்திற்கு தலைவன் ஒருவன் என்றும் அறிகிறவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலையாகிறான் என்று சொல்லுகிறது ரொம்ப தெளிவாக இந்து மத வேதம். ஆக என்னுடைய உருவத்தை, என்னுடைய பரஸ்வரூபத்தை அறியாத மூடர்கள், என்னுடைய உருவத்தை அறியாத மூடர்கள் ஒரு மனித வடிவம் எடுத்தவர் என்று எண்ணி என்னை அவமதிக்கிறான். யார் இறைவனை அவமதிக்கிறான்? எவன் ஒருவன் இறைவன் மனிதனாக வந்தான் என்று சொல்லுகிறானோ அவன் என்னை அவமதிக்கிறான். அவன் மூடன், அவன் முட்டாள் என்று இந்த பகவத்கீதை சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை. பகவத்கீதை மிக தெளிவாக இறைவனை அறிந்து கொள்வதற்கான இறை இலக்கணத்தை தருகிறது. என்னுடைய பரசுரூபத்தையும் அறியாத மூடர்கள் ஒரு மனித வடிவம் எடுத்தவன் என்று எண்ணி என்னை அவமதிக்கிறார்கள். ஆகவேதான் நான் இந்து மத வேதங்களை படிக்கும் பொழுது இந்த அவதார கொள்கைகளை பார்த்து, அவதாரங்கள் எது எனக்கு கற்றுக் கொடுத்தது? இந்து மத வேதத்தில் உள்ள இறை கொள்கை தான் என்னை சிந்திக்க வைத்தது.
அதிலிருந்து நான் வெளியே வந்தவன், அப்ப இதுக்குள்ள எப்படி இருப்பேன்? இதுல இருந்து நான் வெளியே வர காரணம் இதுதான். நான் குரானை படித்து இஸ்லாத்துக்கு வரவில்லை, இந்த பைபிளை தெளிவாக அறிந்து வந்தேன். இதுதான் என்னை வழிகாட்டியது. இறைவன் என்று சொன்னது இந்த பைபிள் தான். இஸ்லாத்துக்கு என்னை வழி நடத்தியது இந்த பைபிள் தான். பாருங்கள், இந்து மத வேதத்திலே தெளிவாக இருக்கிறது. கடவுளுக்கு பெற்றோரும் கிடையாது, எஜமானரும் கிடையாது. ஸ்வதேஸ்வதார உபனிஷத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறது. நாம் ஆரம்பத்திலே பகவத்கீதையில சொன்ன அதே வசனம் தான். ஆதி இல்லாதவன் என்றும் பிறவாதவன் என்றும் உலகத்திற்கு தலைவன் ஒருவன் என்றும் அறிகிறவன் மானுடருடன் மயக்கமில்லாதவன், எல்லா பாவங்களிலிருந்தும் அவன் விடுபடுகிறான். இறைவன் எவரையும் பெறவும் இல்லை, இறைவன் எவரால் பெறப்படவும் இல்லை என்றுதான் அகில உலக மக்களுக்கும் பொதுவான வேதமாகிய திருக்குரானும் சொல்லுகிறது. புதுசால ஒண்ணு சொல்லல குரான். பகவத்கீதையில சொன்ன உண்மையை மட்டும் அழுத்தமாக சொல்லுகிறது திருக்குரான். பைபிளிலே உள்ள ஓரிரை கொள்கையை திருக்குரான் அழுத்தமாக தெளிவாக சொல்லுகிறது. அவ்வளவுதான். அதிலே அவதாரங்களைப் போல இதுல ஒன்றும் இல்லை, குழப்பம் இல்லை. கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வாக இருக்கிறது. அதுதான் திருக்குரான். பாருங்கள் முரண்பாடை. யோவானிலே என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி உண்மையா இருக்காதுன்னு இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு? என்னை குறித்து சாட்சி கொடுத்தால் என்னுடைய சாட்சி மெய்யா இராதுன்னு சொல்றாரு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல பாருங்க, என்னை குறித்து நானே சாட்சி சொன்னாலும் உண்மைதான் சொல்றாரு. அந்த ரெண்டு வசனத்துல இயேசு சொன்ன வசனம் எது உண்மை சொல்லுங்க? சிந்தித்தீர்களா? நான் சிந்தித்தேன். காரணம் என் நோக்கம் பரலோக ராஜ்யம். ஆகவேதான் தெளிவை தேடிக்கொண்டிருந்தேன் பல வருடங்களாக. உண்மையை எனக்கு ஏக இறைவன் உணர்த்தினான். பாருங்கள், இந்த பைபிளிலே எரேமியா என்ற புஸ்தகத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. எரேமியா சொல்லுகிறார், யோயாக்கிம் என்ற ராஜா அவரை குறித்து சொல்லுகிறார், தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்திலே ஒருத்தரும் வரமாட்டான், அவருடைய பிள்ளைகள் யாரும் ராஜாவை வர முடியாது என்று இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனம் எரேமியா மூலமாக சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்களை பாருங்கள். யோயாக்கிம் தம் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஒரு தீர்க்க தரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதா? இல்ல. அந்த இடத்துல வரமாட்டான் என்று சொல்லப்ப இங்க ஒரு மகன் வாராரு. இதை நம்ப முடியுதா? அப்ப எரேமியா ஒரு உண்மையான தீர்க்க தரிசி எப்படி நான் ஏற்றுக்கொள்வது சொல்லுங்க? இவர் சொன்னது பலிக்கலையே, தவறாக அல்லவா இருக்கிறது. அப்ப எரேமியா தீர்க்க தரிசியை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? உண்மையும் பொய்யும் கலந்திருக்கு, அப்படிதானே? இன்னும் ஒன்றை மாத்திரம் பாருங்கள். எரேமியா 30வது அத்தியாயத்திலே குறித்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்கள். 30வது அத்தியாயத்திலே சொல்றார், இஸ்ரவேலை யூதாவை குறித்து சொல்றாரு. இஸ்ரவேல் யூதா தேசத்துக்கு ஒரு ஆபத்து வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அந்த இக்கட்டான அந்த சூழலை மாற்றுவேன் சொல்லுகிறார். அது அந்த 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 இக்கட்டான சூழ்நிலையை நான் மாற்றிய பிற்பாடு யூதர்கள் அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. யூதர்கள் இனிமே அடிமையா இருக்க மாட்டார்கள். யூதர்களை குறித்து இஸ்ரவேலை குறித்து கர்த்தருடைய வார்த்தை யார் சொல்றா? எரேமியா அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதெல்லாம் ஓகே, அப்படியே நடக்கிறது. இந்த வசனம் பாருங்க, அந்நியர் இனி அவனை யூதர்களை யாரும் அடிமை கொள்ள மாட்டார்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் 2 ராஜாக்கள் 19 அத்தியாயத்தில் அப்படியே நடக்கிறது. அப்ப எரேமியா மூலமாக சொல்லப்பட்டது இந்த காலத்துக்கு அப்புறம் யூதர்கள் அடிமையா இருக்க கூடாது. ஆனா வரலாற்று உண்மையிலே பார்த்தால் கிபி 70 ரோமர்களுக்கு யார் அடிமையா இருந்தா? யூதர்கள் அடிமையா இருந்தார்கள் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்ச உண்மை. கிபி 2000 வருஷம் வரை அடிமைகளாக நாடோடிகளா இருந்தார்கள். அப்ப எரேமியா சொன்னது பொய்யா? எப்படி பொய்யாய் போனது? ஆகவே இதுல உண்மையும் இருக்கிறது, பொய்யும் இருக்கிறது. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நான் வீட்டை நிறைய வச்சிருக்கேன், நூற்றுக்கணக்கான. இதை போல சொன்னா எனக்கு 2 நாள் ஆகும். இந்த முரண்பாடுகள் நிறைய இருக்கிறது. அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக போக விரும்பவில்லை. புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. இப்படி முரண்பாடான
புத்தகங்கள் நிறைய இருக்கிறது. ஆகவே இப்படி அழிந்து போக காரணம் என்ன? ஆக இந்த பழைய ஏற்பாடு இந்த புதிய ஏற்பாடுல இவ்வளவு உண்மைகள் பொய்கள் எப்படி ஏற்பட்டது? வேதம் என்றால் மனிதனுடைய கை அதிலே படாமல் இருக்க வேண்டும். அந்த தகுதியை எப்படி இழந்தது? நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் இல்லையா பைபிளை பற்றி. இது யாருடைய வேதம்? இன்று இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இதில் எந்த உரிமையும் கிடையாது. நியாய பிரமாணத்தை பின்பற்றிய யூத கிறிஸ்தவர்களுக்கு தான், இஸ்ரவேலருக்கு தான் அந்த வேதம் கொடுக்கப்பட்டது. சரி இருக்கட்டும், நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்க, நீங்க சொல்லிட்டு போகலாம் எங்களோட வேதம்னு, நீங்க உரிமை கொண்டாடலாம். ஆனால் இறைவன் இது உங்களுக்கு கொடுக்கவில்லை. சரி, எப்படி உருவழிந்தது என்று பார்ப்போம். தௌராத் இந்த முதல் 5 புத்தகங்கள்ல நிறைய முரண்பாடுகளை பார்த்தோம். இந்த புத்தகத்தை முதல்ல யாருக்கு இறைவன் கொடுத்தார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போறோம். ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததி யாரு? யோசேப்பு. இவர் எகிப்து தேசத்தில் விற்கப்பட்டு போகிறார். ஒரு பஞ்சத்தின் காலத்தில் ஒரு 70-75 பேர் போகிறார்கள். எகிப்து தேசத்திலே பழுகி பெறுகிறார்கள். லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள் பெருக்கம் அடைகிறார்கள். எகிப்து தேசத்திலே ஒரு 400 வருடங்களாக இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தேசத்திலே மோசே தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். அந்த இஸ்ரவேலர்களை அங்கிருந்து கானான் தேசத்துக்கு அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார். அந்த சமயத்திலே தான் மோசே தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு வேதத்தை கொடுத்தார். அதுதான் தோரா அல்லது தௌராத். சினாய் எந்த மலையில கொடுக்கப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. மோசே தீர்க்கதரிசி கர்த்தர் கொடுத்த வேதம் எந்த மலையிலே? சத்தமா, நீங்க மலையை தான் பேச போற, அதனாலதான் உங்களுக்கு சத்தமா கேட்கிறேன். சத்தமா, சினாய் மலையிலே மோசே தீர்க்கதரிசிக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டது. நமக்கு தெரியும், குர்ஆனிலே பார்த்திருக்கிறோம், கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்கிறார்கள். சரி, அந்த 40 வருடங்கள் அந்த பயணத்திலே மோசேயுடைய சகோதரன் மூலமாக, ஆரோன் மூலமாக மனிதர்கள் சுமந்து செல்லக்கூடிய ஒரு கூடாரத்தை அமைக்க சொல்லுகிறார். எதுக்கு? இது முதல் கூடாரம், இது இரண்டாவது கூடாரம். ஒரு திரைச்சீலின் மூலமாக 2ஆக பிரிக்கப்படுகிறது. இது பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம். இதுல தினமும் பலி செலுத்தப்படுகிறது. இதுல வருஷத்துக்கு ஒரு முறைதான் பலி செலுத்தப்படுகிறது. அப்ப மோசே தீர்க்கதரிசியுடைய காலத்திலே, மோசேயுடைய காலத்துல நம்மள போல இந்த மாதிரி ஹைடெக்கா இருந்தாங்களா? இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல பார்த்துட்டு காலத்தில் இருக்கிறோம் இல்லையா? மனிதர்கள் எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய அளவுக்கு நாம அறிவிலே மிகுந்து காணப்படுகிறோம். அப்ப மோசே காலத்துல எப்படி இருந்தாங்க ஜனங்கள்? சொல்லுங்க. நாம் இப்பொழுது இருக்கிற இந்த அறிவில் இருந்தார்களா? குறைவான அறிவு இல்லையா? ஆமா, இடி இடிச்சாலே போய் பயந்து கொள்வார்கள், பாம்பை பார்த்தா பயப்படுவார்கள் இல்லையா? அப்படி ஒரு காலத்திலே. சரி, இப்ப எல்லாம் நம்ம மோசேயுடைய காலத்துக்கு போயிடுவோம். மோசேயுடைய காலத்திலே அந்த 40 வருட பிரயாணத்திலே எங்கிருந்து வருகிறார்கள்? எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்துக்கு பிரயாணத்தில் வருகிற அந்த 40 வருட பிரயாணத்திலே தான் இந்த சட்டம் கொடுக்கப்படுகிறது. பாவம் செய்தால், இன்னைக்கு மோசேயுடைய காலத்தில் ஒருவர் பாவம் செஞ்சிட்டார், நாம் எப்படி பலி செலுத்தல் பாருங்களேன். வெரி முக்கியம். இதுதான் கிறிஸ்தவத்துக்கு பேஸ்மெண்ட். அதான் சொல்ல வரேன். மோசேயுடைய காலத்தில் ஒருவன் பாவம் செய்து, கீழே பாருங்க, லேவியராகவும் 6 படித்து பாருங்கள், அவன் உள்ளத்திலே வருந்தினால், அப்படிதான் வருது. ஐயோ, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேனே என்று எங்க வரான்? ஓடி வரான், மோசேட்ட வரான். ஆசாரியிடம் சொல்லுகிறான், நான் அவருக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன்னு சொன்ன உடனே ஆசாரி என்ன சொல்லுகிறார்? அவருக்கு முதல்ல நஷ்ட ஈடு கொடு, முதல்ல நஷ்ட ஈடு கொடு, அதுக்கப்புறம் 5ல் 1 பாகம் எனக்கு ஆசாரியன் கொடு. அப்ப பாவம் செய்து இழப்பு வருதா இல்லையா? சொல்லுங்க. பாவம் செய்தவனுக்கு இழப்பு இருக்கா இல்லையா? கையை தூக்குங்களா தயவு செய்து. இழப்பு இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க, பார்க்கணும். இது புரியுதா இல்லையா? இழப்பு இருக்கா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஒரு ஆள் தானா? 2. மற்றெல்லாம் ஒத்துக்கிறீங்களா?
சரி, இழப்பு இல்லைங்கிற கை தூக்குங்க பார்க்கலாம். இழப்பு இல்லைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இல்லையே, கோஆபரேஷனே இல்லையே. ஏதாவது ஒன்று, ரெண்டு தூக்காம இருக்க கூடாது. தூக்குனாதான் அடுத்த சப்ஜெக்ட்ல போவேன். இப்போ நான் முடிச்சிடுறேன், சப்ஜெக்டை முடிச்சிடுறேன். பாவம் செய்தால் பாவம் செய்தவன் என்ன செய்யணும்? முதல்ல போய் நஷ்ட ஈடு கொடுக்கணும். இவர் என்கிட்ட வரார், பாவம் செஞ்சவர். நான் என்ன சொல்றேன், அந்த ப்ளூ சட்டை போட்டிருக்காருல, அவருக்கு விரோதமா இவர் பாவம் செஞ்சிருக்கிறாரு, நீங்க பாய்க்கு போய் முதல்ல 10,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்றேன். கொடுத்துட்டு வராரு. 5ல் 1 பாகம் எனக்கு கொடுன்னு சொல்றேன், எனக்கும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 10,000 ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்றேன். சார், எனக்கு மூத்தவர் அவரு, அவர் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வராரு. இப்போ அவருக்கு இழப்பா இல்லையா? இழப்பு ஏற்படுதா இல்லையா? தூக்குங்க, இப்ப கை தூங்க பார்க்கலாம். இழப்பு இருக்கா இல்லையா? நான் சொல்றது புரியலையா? நம்ம திரும்பவும் சொல்லுவோம். அப்புறம் இழப்பு இருக்கா இல்லையா? அப்ப இழப்பு இருக்கிற கை தூக்குங்க. இல்லைன்னா மறுபடியும் நான் பேசிட்டே இருப்பேன். பெண்கள் சைடுல இழப்பு இருக்கா இல்லையா? சத்த கையை தூக்குனாதான் விடுவேன். வெரி குட். அப்ப அருமையான ஒரு லாஜிக்கான சட்டத்தை மோசே தீர்க்கதரிசி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப அவன் சீர்திருத்தம் பெறுவானா பெறமாட்டானா? மறுபடி பாவம் செய்வாரா? ஒரு சபையில சித்தி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அங்க மாமா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவமானப்படுவாரா படமாட்டாரா? சீர்திருத்தம் பெறுவார் இல்லையா? நான் இப்ப மோசே காலத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இப்படி ஒரு சட்டத்தை இறைவன் கொடுத்தார். அருமையான சட்டம், லாஜிக் இருந்தது. அப்ப அவர் யோசிப்பார், அடுத்த முறை பாவம் செய்ய யோசிப்பாரு, நஷ்ட ஈடு கொடுக்கணும், 5ல் 1 பாகம் ஆசாரியனுக்கு கொடுக்கணும், ஒரு ஆட்டை வேற கொடுக்கணும். இட்ஸ் a logic law. இறைவன் கொடுத்தது. மறுபடி பாவம் செய்வாரா? யோசிப்பார், சீர்திருத்தம் பெறுவார். அருமையான சட்டத்தை கொடுத்தார். இதை அழுத்தமாக சொல்லுகிறேன்னா, இட்ஸ் a symbolic for Christianity அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் பவுல். அது பின்னாடி உங்களுக்கு புரியும் அதுக்காக. சரி, இப்பொழுது எல்லாரும் வந்துட்டாங்க. எங்க? மோசே மூலமாக கானான் தேசத்துக்குள்ள எல்லாரும் வந்து விட்டார்கள். ஜனங்கள் பெருகி விட்டார்கள். நியாயாதிபதிகள் அவர்களை ஆளுகை செய்கிறார்கள். இப்ப ஜனங்க என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தி தாருங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, இஸ்ரவேலர்களுக்கு சவுல் என்பவரை முதல் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அதுக்கப்புறம் தாவீது என்பவர் ராஜாவாக இருக்கிறார். அதன் பிற்பாடு அவருடைய மகன் சாலமோன் ராஜா இருக்கிறார். அவருடைய காலத்துக்கு பிற்பாடுதான் அந்த தேசம் 2ஆக பிரிகிறது. ஒன்று இஸ்ரவேல் தேசமாக, யூத தேசமாக பிரிகிறது. அவர்கள் என்ன வேதத்தை வைத்திருக்கிறார்கள்? இவர்கள் என்ன வேதத்தை வைத்திருக்கிறார்கள்? தௌராத். அப்ப மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். சரி, இப்ப இந்த ஜனங்கள், இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரை வழிபடுவதை விட்டு சிலைகளை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். அவங்க தான் இன்னைக்கு எல்லாம் அச்சாரம் போட்டதெல்லாம் அவங்க தான். தீ மிதிக்கிறார்கள், தலைச்சன் பிள்ளையை எனிசிற பலி செலுத்துகிறார்கள், கர்த்தர் சொல்லாததையெல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் பாவம் செய்ததினாலே, இவர்கள் பாவம் செய்ததினாலே கையில் என்ன வச்சிருக்கிறாங்க? யாருடைய வேதம்? மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட வேதத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாவம் செய்கிறார்கள். அவர்களை திருத்துவதற்காக, அவர்களை எச்சரிப்பதற்காக இறைவன் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். யாரை? கையில் வேதத்தை வைத்திருக்கிற ஜனங்களை எச்சரிப்பதற்காக, அவர்களை சீர்திருத்தம் பண்ணுவதற்காக ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் என்ற பல தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். அவர்களும் எச்சரிக்கிறாங்க. என்ன எச்சரிக்கிறாங்க? கர்த்தரை மாத்திரம் வழிபடு, சிலைகளை வழிபடாதே என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள். பல முறை எச்சரிக்கிறார்கள். காரணம், 400 வருடங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஜனங்கள். எச்சரிக்கை கேட்கல ஜனங்கள். என்ன சொல்றாங்க? எங்கிட்ட வேதம் இருக்கிறது, எங்கிட்ட வேதம் இருக்கிறது. அவர் சொல்றாரு, ஏற்கனவே யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் திருத்தி பார்த்தாரு, எச்சரித்து பார்த்தார், கேட்கல. அவர்களை புறக்கணிக்கார். இப்ப யாரு மட்டும்தான் இருக்கிறாங்களா? யூத கோத்திரம் மாத்திரமே இருக்கிறது. இது கிமு 586 எழுதப்பட்டது.
கிறிஸ்தவர்கள் பைபிளை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வேத வசனம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்பதை கருத்தில் வைத்து படித்தால் உங்களுக்கு புரியும். இப்ப யூத கோத்திரம் மாத்திரம்தான் இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் தேசம் வீழ்ச்சி அடைந்தது. எப்பொழுது? பிஃபோர் த காமன் எரா 722 நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல. இஸ்ரவேல் எப்ப அழிஞ்சது? BC 722 இஸ்ரவேல் தேசம் அழிந்தது. அதை போல நான் யூதாவையும் அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஏசாயா மூலமாக, எரேமியா மூலமாக, எசேக்கியேல் மூலமாக வேதத்தை கையில் இருக்க வைத்திர ஜனங்களை பார்த்து எச்சரிக்கிறார். நீங்கள் 70 வருடங்கள் மறுபடியுமாக பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் என்ற ராஜா மூலமாக மறுபடியும் நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போக போகிறேன் என்று எச்சரிக்கிறார். கேட்டார்களா? இல்லை. எங்கிட்ட வேதம் இருக்கிறது, எங்கிட்ட வேதம் இருக்கிறது என்று தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக பேசினார்கள். அப்பொழுது கர்த்தர் எச்சரிக்கிறார். சாலமோன் மூலமாக கட்டிய இந்த ஆலயத்தை நான் முதல்ல இடிக்கப் போகிறேன், ஜெருசலேம் நகரத்தை நான் இடிக்கப் போகிறேன் என்று தூதர்களை அனுப்புகிறார். பாவம் செய்த மனிதர்களை பார்த்து பெருமூச்சு விட்ட அந்த மனிதனுடைய முகத்திலே போய் அடையாளம் விடு என்று சொல்லுகிறார். அந்த அடையாளமிட்ட நபர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நேபுகாத்நேச்சர் மூலமாக, அந்த படை மூலமாக அவர்களை அழிக்கும்படி கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார். நேபுகாத்நேச்சர் மூலமாக அந்த தேசம் முதல் எங்கே தீக்கிரையாக்கப்பட்டது? சாலமோன் கட்டிய தேவாலயம், பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஆலயம் அழிக்கப்படுகிறது. அந்த நகரத்தில் இறைவனால் அடையாளம் போடப்படாத அத்தனை பேர், மூப்பர்கள், வாலிபர்கள், கன்னியர்கள், சிறு குழந்தைகள் எல்லாம் வாளால் வெட்டுண்டு மடிந்து கிடக்கிறார்கள். இரத்த வெள்ளம் எருசலேமிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. பிணத்தை பறவைகள் கொத்தி தின்கிற ஒரு அவல நிலை, எங்கும் கூக்குரல், அழுகை. ஐயோ, எல்லாம் போய்விட்டதே. எரேமியா சொன்னான் கேட்கவில்லையே, ஏசாயா சொன்னான் கேட்கவில்லையே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி நம்மளை எச்சரித்தான் கேட்கவில்லை, எல்லாம் போய்விட்டது என்று மூப்பர்கள் மண்ணை அள்ளி மேலே போட்டுக்கொண்டு சொல்லுகிறார்கள். வேதம் இல்லையே. அவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களிடம் வேதம் இருக்கிறது என்று சொன்னார்கள். 70 வருஷம் அடிமையிலே போக போகிறீர்கள், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களோட வேதம் இருக்கிறது, அந்த வேதத்தை நான் அதோட தகுதி இழக்க செய்வேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்கள் இடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் எப்படி சொல்லலாம்? மெய்யாகவே இதோ வேத பாரு, கள்ள எழுத்தானே அந்த வேதத்தை, அந்த வேதத்தின் தகுதியை இழக்க செய்கிறது. பல பைபிள்ல பல விதமா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பைபிள்லையும் முக்கியமானதை மட்டும் வேற வேற மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, அப்புறம் யார் சொல்றா? எரேமியா சொல்லுகிறார். எரேமியா சொல்றாரு, இஸ்ரவேல் கையில் இருக்க அந்த தோரா என்ற வேதம் அழிந்து போகும் என்று யார் சொல்றா? எரேமியா சொல்றார். ஆசாரியரிடத்திலே வேதமும், ஞானிகளிடத்திலே ஆலோசனையும், தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போகாது என்று யாரு? இந்த ஜனங்கள் எரேமியாவுக்கு விரோதமாக சொல்ல பொழுது எசேக்கியேல் என்ன சொல்லுகிறார்? ஆசாரியரிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனை இராமல் ஒளிந்து போகும், வச்சிருக்கிற வேதம் ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறான். அப்படியே ஒளிந்து போனது. ஐயோ, வேதம் இல்லையே என்று புலம்புகிறார்கள். இது எந்த நூற்றாண்டிலே? ஒரு 6வது நூற்றாண்டு, கிமு 600. இப்ப நம்ம வச்சிருக்கிற மாதிரி வேதம் இருந்துச்சா? இப்ப நம்ம வீட்டில் 10 வேதம் வச்சிருப்போம் இல்லையா? ஆறுக்கு ஒரு குரான் இருக்கும், பைபிள் இருக்கும் இல்லையா? மோசே காலத்தில் அப்படி இருந்ததா? தோல் சுருள்கள் தான் வேதம். அது எங்க இருந்தது? அது ஆலயத்தில் வைத்திருப்பார்கள். ஆசாரியன் வாசித்தால் தான் அவர்களுக்கு தெரியும். அங்கதான் கர்த்தர் தீயிட்டு முதலே கொளுத்தினாரு. அவர்களே சாட்சியாக சொல்லுகிறார்கள், என்னது வேதம் இல்லையே. அப்புறம் இப்படி வந்தது? மோசே கொடுக்கப்பட்ட வேதம் எந்த மொழியிலே கொடுக்கப்பட்டது? ஹீப்ரு, எபிரேயன் மொழியிலே கொடுக்கப்பட்டது. இது டிரான்ஸ்லேஷன் கூட கிடையாது. இது எந்த கோடெக்ஸ்ல இருந்து எடுத்தாங்கன்னு தெரியுமா? எந்த ஜெராக்ஸும் கிடையாது. இவர்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள். சரி, ஆக ஜெருசலேம் நகரம் இப்ப தீயிட்டு கொளுத்தின பிற்பாடு 70 வருடம் சிறைப்பட்டு போகிறார்கள் ஜனங்கள். எல்லா இடங்களுக்கும் பாபிலோன், மற்ற தேசங்களுக்கெல்லாம்
இவர்கள் அடிமைகளாக சிதறடிக்கப்பட்டார்கள். யூதர்கள், இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? பெருமூச்சு இட்டு அழுகிற அவர்கள் நெத்தியிலே அடையாளம் போடு என்று சொன்னார். அவர்கள், அந்த ஜனங்கள், கானாமற் போன அந்த ஜனங்கள், கானாமற் போன அந்த இஸ்ரவேலர்கள் மறுபடியும் எருசலேமை நோக்கி வருவார்கள். ஏசாயா மூலமாக அந்த ஜனங்கள், திரும்பி வருகிற ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அவர் எங்க வராங்க? மறுபடியும் ஒரு கூட்டம், சிதறடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் மறுபடியும் வருகிறது. எந்த மலைக்கு? எந்த மலைக்கு நேரம் வராங்க? சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். நம்பி வருகிறார்கள். எந்த மலையிலிருந்து வேதம் கிடைக்குமா? எந்த மலை? இரண்டாவது சத்தமா சத்தமா சியோன் மலையிலிருந்து நமக்கு வேதம் கிடைக்குன்னு எந்த ஜனங்கள் வருகிறார்கள்? ஜெருசலேம் தீக்கிரையான பொழுது பாபிலோனுக்கு சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள், காணாமற் போன ஜனங்கள் திரும்பி வருகிற அந்த ஜனங்களுக்கு என்ன வேதத்தை கர்த்தர் அளிச்சிட்டாரு. அவர்களுக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு சீயோனில் இருந்து ஒரு வேதம் அருளப்படும். வருகிறார்கள். அப்ப சீயோனில் இருந்து கொடுக்கப்பட்ட வேதம் எது? சத்தமா? சீயோனில் இருந்து கொடுக்கப்பட்ட யாரு? இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இஞ்சில். அது யார் மூலமா கொடுக்கப்படுகிறது? இயேசு கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். யாருக்கு உபதேசம் பண்ணினார்? புறஜாதிகளுக்கு அல்ல, இஸ்ரவேலர்களுக்கு தான் போதித்தார். இயேசுவுக்கு இஞ்சில் என்ற வேதம் கொடுக்கப்பட்டது. அவர் யாரை பார்த்து சொல்கிறார்? புறஜாதிகளுக்கு அல்ல, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று அந்த ஏக இறைவனை தான் இயேசுவும் என்ன செய்தார்? சொன்னார். அவர் அழகாக சொல்கிறார் பாருங்கள். நான் புறஜாதிக்காக வரவில்லை. யாருக்காக? அந்த 12 வரையும் இயேசு அனுப்புகையில் அவர்கள் கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாளத்துக்கு போங்கள். நான் எதற்காக அனுப்பப்பட்டேன்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அனுப்பப்பட்டேன். மத்தேயு 15:24 அதற்கு அவர் ஒரு கானானிய ஸ்திரீ வந்து கேட்கிறா. இந்த கதை எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரியும். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. எஜமானுடைய அந்த ரொட்டி துண்டை நாய்கள் திட்டும் அல்லவா என்று அவர் என்ன செய்யறா கேட்கிறாள். அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு? இதைத்தான் செய்யறாங்க அப்படியே கிறிஸ்தவ பாஸ்டர்கள் மாற்றி, இந்த ஸ்திரீ எதுக்கு வந்தா? ஒரு கானானிய ஸ்திரீ எதுக்கு வருகிறாள்? இயேசுவே அழகா சொல்றார், உன்னுடைய நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. நான் பரலோக ராஜ்யம் போகணும், ஆகவே இயேசுடைய உபதேசம் வேண்டும் என்ற கானானிய ஸ்திரீ வந்தாளா? இல்லை. மக்ரிப் டைம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் பிற மதத்தோர் வருகிறார்கள், குழந்தையை கொண்டு வருகிறார்கள். எல்லாரும் பார்க்கிறோம். எதுக்கு வராங்க? குழந்தைக்கு இமாம்கள் என்ன செய்றாங்க? வசனத்தை ஓதி ஊதுகிறார்கள். ஒரு சின்ன அந்த காரியங்களுக்காக, அந்த நம்பிக்கைக்காக வருகிறார்கள். ஆகவே இங்க எதுக்கு வரா மகவா கானானிய ஸ்திரீ? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவது என்றார். அந்நேரமே அந்த கானானிய ஸ்திரீயுடைய மகள் ஆரோக்கியமானால். இயேசுடைய உபதேசத்தை கேட்பதற்கு அல்ல. இதைத்தான் கிறிஸ்தவங்க அப்படி மாற்றி உங்க பாஸ்டர் ஏமாத்துறாங்க. நான் தெளிவாக வசனத்தை காண்பிக்கிறேன். அற்புதத்திற்காகத்தான் கானானிய ஸ்திரீ வந்தாள். இயேசு தெளிவாக சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரமே அனுப்பப்பட்டேன். சரி, ஓகே. இப்ப அடுத்து இந்த பைபிள்ல 2வது பகுதி புதிய ஏற்பாடு. இந்த கிறிஸ்தவர்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இதுதான் இஞ்சில், குர்ஆன் சொல்லுகிற இஞ்சில் இதுதான் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், இது இஞ்சிலா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதுல இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட ஒண்ணுக்கு ஒண்ணு முரணதாக இருக்கிறது. இந்த முரண்பாடுகளை பேசுறதுக்கு எனக்கு ஒரு நாளுக்கு மேல வேணும். இயேசு போதித்த இஞ்சில் போதனைகள் இதுக்குள்ள இருக்கிறது, ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் பல மேடைகளை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். இயேசுவுக்கு இறைவன் அருளிய இஞ்சில் போதனைகள் இதுக்குள்ள இருக்கு, 100க்கு 100 உண்மை, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அதே போல இயேசுவுக்கு எதிராக பவுல் மூலமாக சொல்லப்பட்ட போதனைகளும் இதுக்குள்ள இருக்கிறது.
அது எப்படி இயேசு கொடுக்கப்பட்ட வேதமாகும்? யோசித்து பாருங்கள். ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். இந்த மத்தேயு இந்த புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே முதல் 4 புத்தகங்கள்ல மத்தேயுனுடைய நற்செய்தி முன்னுரையை பார்த்தீங்களா யாராவது? இதுல புராட்டஸ்டன்ட், இது யார் வேலை? இப்போ இது கிறிஸ்தவர்களுடைய வேலை. எப்படி யூதர்கள் பழைய வேதத்தை செய்தார்களோ அதே பாணியை இப்பொழுது இருக்கிற மார்க்க அறிஞர்கள் முக்கியமான பகுதியை ஏன் மறைக்கிறார்கள்? குறைந்த அறிவுள்ளவர்களுக்கும் தெரியும் இதுல ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறது என்று நிச்சயமாக நீங்கள் தீர்க்கமாக அறிந்து கொள்வீர்கள். இப்ப அதை எடுத்துட்டாங்க நிறைய பைபிள்ல. அப்ப பாரான் மலையிலிருந்து ஒரு வேதம் வருகிறதே, அதை ஏன் மறைக்க இந்த மார்க்க அறிஞர்கள் முயற்சிக்கிறார்கள்? சொல்லுங்க. ஏசாயா 42:4 வசனத்தில் 1 முதல் நீங்கள் படித்து பாருங்கள். அந்த அத்தியாயம் முழுக்க படித்து பாருங்கள். இது பாரான் மலையிலிருந்து வரக்கூடிய வேதம். இது இயேசுக்கு ஒப்பிட முடியாது. இயேசுக்கு எந்த மலையிலிருந்து வந்தது? சத்தமா, இயேசுக்கு எந்த மலை? இயேசுக்கு எந்த மலையிலிருந்து கொடுக்கப்பட்டது வேதம்? சத்தமா சொல்லுங்களேன். நான் சத்தமா பேசுறேன்ல. பலகீனமான உடம்பு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்கே நான் 1 டம்ளர் தண்ணி, ஒரு லிட்டர் தண்ணி குடிப்பேன். அல்லாஹ்வுடைய கிருபையிலே இன்றைக்கு பரவாயில்லை. சொல்லுங்க. 40 நாள் உபவாசம் இருந்து அத்லெட்டிக் பிளேயர் நான், உடம்பெல்லாம் போச்சு. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையிலே நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தமா சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கேட்கல சத்தமா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றீங்களா சொல்லலையா? சரி. அடுத்த வேதம் எங்கிருந்து வருகிறது? பாரான் மலையில் இருந்து ஒரு வேதம் வரும். இந்த வேதத்தை பாருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த 1 முதல் பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசியை பற்றி சொல்லப்படும், அவருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லப்படும். அவர் நியாயத்தை பூமியில நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். இங்க ஒரு தீர்க்கதரிசியை பற்றி சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க. அவர் அந்த வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். இந்த பைபிள்ல அந்த வசனம் போட்டிருக்கு. இது என்ன சொல்லுது? இந்த பைபிள்ல இன்னொரு வேதம் கொடுக்கப்படும், அந்த வேதத்தை நான் பாதுகாப்பேன், மகிமைப்படுத்துவேன் சொல்லும் போதே இந்த வேதம் தகுதி இழக்கிறதா இல்லையா? அந்த வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். சரி. இதே இந்த மோசே மூலமாக சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் என்னது? பாரான் மலையிலிருந்து ஒரு வேதம் கொடுக்கப்படும். ஆபகுக்குல அதே வசனம் சொல்லப்படுகிறது. பாரான் மலையிலிருந்து ஒரு வேதம் கொடுக்கப்படும். ஏசாயா மூலம் சொல்லப்படுகிறது, அந்த வேதத்தை நான் பாதுகாப்பேன். எரேமியா மூலம் சொல்லப்படுகிறது. ஏன்? இந்த வேதத்தை யூதர்கள் என்ன செய்தார்கள்? அபமாக்கி போட்டார்கள், துண்டு துண்டாக பிரித்து போட்டார்கள். ஆகவேதான் அந்த முதலாம் உடன்படிக்கையை நீக்கிவிட்டு 2ஆம் உடன்படிக்கை பாரான் மலையிலிருந்து ஒரு புதிய வேதத்தை தருவேன் என்று வாக்களிக்கிறார். சரி. இதை கிறிஸ்தவத்தை உருவாக்கிய பவுல் ஒத்துக்கொள்ளுகிறார். இன்னைக்கு நான் பலவற்றை பேசுறேன். பல கிறிஸ்தவ போதகர்கள்ட்ட பேசணும்னா இது வேதம் வேதம் சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவத்தை உருவாக்கிய சொல்ல முடியாது. ஏன்னா எபிரேயருக்கு எழுதினது யாருன்னே தெரியல. எபிரேயருக்கு எழுதினது, இந்த கடிதத்தை எழுதியது யார்? கிறிஸ்தவ உலகத்துக்கு பதில் தெரியல. அது யார் எழுதினானே தெரியாது என்றுதான் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தின் இறையியல் இதுதான். இதான் தியாலஜி. இது என்ன சொல்லுது? அந்த முதலாம் உடன்படிக்கை இதுல பிழை இருக்கிறது. இல்லாமல் இருந்தால் 2ஆம் உடன்படிக்கைக்கு அவசியம் ஏது? புது உடன்படிக்கை, புதிய வேதம். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். அப்ப இந்த முந்தின வேதம் பழைய ஏற்பாட பழமையாக்கினார். இது நாள்பட்டது. இது நாள்பட்டதா இருக்கிறது. சீக்கிரம் உருவழிந்து போகும். நாள்பட்டதா இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபத்தில் இருக்கிறது. ஆக பைபிளில் உள்ள இந்த பழைய ஏற்பாடு சீக்கிரம்
உருவழிந்து போகும் என்று இந்த எபிரேயருக்கு எழுதின ஒருவர் சொல்லுகிறார். சரி, இப்ப நம்ம பார்த்ததுல பாரான் மலையிலிருந்து இறுதியாக பார்த்தோம். சினாய் மலையிலிருந்து மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது தௌராத், சியோன் மலையிலிருந்து கொடுக்கப்பட்டது இயேசுவுக்கு வரப்பட்ட இஞ்சில். அந்த வேதம் முழுமையாக இல்லை. பாரான் மலையிலிருந்து ஒரு வேதம் கொடுக்கப்பட்டது, அதுதான் அக்னிமயமான பிரமாணம். ஆக மக்காவிலே உள்ள அந்த பக்கா என்ற அந்த மலையிலிருந்து கொடுக்கப்பட்டதுதான் இறுதி வேதமாகிய திருக்குரான். சரி, இப்ப நம்ம இந்த கிறிஸ்தவம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்க போறோம்.